வாவ், முழு தொட்டி மிகவும் குளிர்ந்த ஏதோ ஒன்றால் நிரம்பியுள்ளது. உள்ளே என்ன இருக்கிறது என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? நான் என் பற்களை கூட பயன்படுத்த முடியாது. உஃப், எனக்கு பனிக்கட்டிகளை உடைக்கும் சக்தி இருக்கலாம். பாருங்கள், குளிர் பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வருகிறது. அது நகைச்சுவையாக இல்லை. சரி, பார்க்கலாம். என்னிடம் கொடூரமான ஜெல்லி பீன்ஸ் இருக்கின்றன. என்ன என்ன சொல்றாய்? அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. அப்போ வெப்பம் அதை மேலும் மோசமாக்கியது. எனக்கு தெரியும். நான் என் சக்திகளை பயன்படுத்த போகிறேன். அப்போ நான் அதை உடைக்க முடியும் அல்லது முடியாது. எனக்கு தோன்றுகிறது திட்டம் தோல்வியடைந்தது. ஓ இல்லை, எப்போதாவது தீ என் ஜெல்லி பீன்ஸ்களை காப்பாற்றி அவற்றை மீண்டும் ஒட்ட வைக்க முடியும். நாமும் அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஆமாம். ஓம் இல்லை, அது வேலை செய்யலை. மனிதா, என்ன காத்திருக்கிறாய்? நீ அதை ஒரு ஸ்ட்ரா மூலம் குடிக்கலாம். அது ஒரு புத்திசாலித்தனமான யோசனை. மேரி, நீ மிகவும் புத்திசாலி. அதற்காக நான் உனக்கு உதவுவேன். என் சக்திகளால் உன் பாட்டிலை உடனே உருகச் செய்கிறேன். ஓ நன்றி, இதை நான் இறுதியாக அனுபவிக்க முடியும். ஆமாம், இது ருசியாக இருக்கிறது. அருமை. 5 கையை உயர்த்துங்கள். இது என்ன பற்றி என்பதை பார்ப்போம். ஓ மேரி, நீ தொடங்கு. வாவ், எனக்கு ஒரு முழு பக்கெட் ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஆமாம், ஆனால் இது மிகவும் சூடாகவும் உருகியதாகவும் உள்ளது. ஓ ஆவ், நான் அதை வாயில் கூட எடுக்க முடியவில்லை. இது மிகவும் சூடாக உள்ளது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான், என் பனிக்காற்று இந்த நிலையை காப்பாற்றும். இந்த ஐஸ்கிரீமை உறைய வைக்க அதை பயன்படுத்தலாம். பாருங்கள், இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை அமைதியாக நக்கலாம். இது கூட குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓஹா, நீ அதை பெற்றாய் பெண்ணே. என்ன? ஹே, உன்னுடையதை தர. வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்று பார்ப்போம். ஓ, அவை உறைந்துள்ளன. ஆனால் அது பரவாயில்லை. நான் அவற்றை உடனே உருகச் செய்கிறேன். இப்போது அது முற்றிலும் வேறுபட்ட கதை. நான் அதை அனுபவிக்க முடியும். ருசியானது. ஓஹா, இது அற்புதம். முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். நான் தான். என்னுடைய மூடியின் கீழே என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன் இது என்ன? இது ஒரு லாலிபாப் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது உருகிவிட்டது. ஆனால் பரவாயில்லை, அதை எப்படி சரி செய்யறது எனக்கு தெரியும். டாடா, சில நிமிடங்களில் லாலிபாப் சுவைக்கலாம். ருசியாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஓஹா, என்ன பற்றி என்ன? வாவ், ஒரு முழு பாக்கெட் பாப்கார்ன். அதுதான் அதிர்ஷ்டம். காத்திரு, என்ன? ஓஹா, நான் சொல்ல வருவது, ஓ இல்ல, எனக்கு நிறைய பாப்கார்ன் கிடைச்சது. ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியவில்லை. எல்லா துண்டுகளும் ஒன்றாக ஒட்டி கொண்டுள்ளன. அவை உறைந்து விட்டன. காத்திரு, இதை செய்யலாம். ஓ ஆம், அது ஒரு குளிர்ந்த மூச்சு. இது இப்போது முழுவதும் தண்ணீரில் நனைந்து விட்டது. இது சாத்தியமில்லை. இது உன்னால் அல்ல. அதை பற்றி பார்ப்போம். இந்த மலை போன்ற பாப்கார்னை விரைவில் உலர்த்த போகிறேன். அதற்கு நான் நிச்சயமாக வலிமையானவன். குளிர். நீ ஒரு முறை கீழே பார்க்க விரும்பலாம். உங்க பாப்கார்ன் நிலக்கரி குவியலா மாறிட்டது. ஓ என்ன? ஓ, இது உண்மையிலேயே எனக்கு நல்ல நாள் இல்லை. மேரி, நீயே இதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஹே, இந்த முறை நான் முதலில் செல்வேன். அருமை. இறுதியாக நான் ஒரு சரியான மதிய உணவை சாப்பிடப் போகிறேன். அஃப், இது என்ன மாதிரியான கிண்டல்? உஃப், இந்த பனிக்குள் கூட சாப்பிட முடியவில்லை. ஓ சரி, நீ அதை ஐஸ்கிரீம் போல சாப்பிடலாம். நான் முயற்சி செய்கிறேன். ஓ இல்லை, ஐஸை நாக்கால் தொடக்கூடாது என்பதை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். ஓ ஜென், பிங்கோ, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. சுலபமாக இருங்கள். என் சக்திகளை பயன்படுத்துவதற்கு இது போதும். இப்போது மீதமுள்ள நூடுல்ஸை மீண்டும் சூடாக்கலாம்.
அவற்றை ஐஸ்கிரீம் போல சாப்பிடுவது நல்ல யோசனை அல்ல. இப்போது நாம் மதிய உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஓஹா, அற்புதம். விலகி இரு, நீ இன்னும் உன் மூடியை திறக்கவில்லை. ஆம், அதற்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, சாக்லேட்ஸ். சாக்லேட் மிகவும் மிருதுவாக இருப்பதால் அது உருகி இருக்க வேண்டும். ஆனால் அது பரவாயில்லை. திரவ சாக்லேட் மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் அதை அமைதியாக அனுபவிக்கலாம். என் திறமைகளால் நான் திரவ சாக்லேட்டை திட சாக்லேட்டாக மாற்றி நான் விரும்பும் எந்த வடிவத்திலும் மாற்ற முடியும். இது அழகாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமா ருசியானது. சாக்லேட் உங்க வாயில் உருகுகிறது. இது ஒரு பேக்கேஜ்ல இல்லாதது நல்லது. ஓ, ஆப்ஸ், மன்னிக்கவும். அடடே ஜேன், உன் தலைக்கு என்ன? நான் முதலில் இருக்கவே விரும்பினேன். இது மீண்டும் சுவையானது. சாதாரண கப்கேக் போல தெரிகிறது. நாம் அது சாப்பிடலாம். ஐயோ, அது டெஃபினெட்லி வலிக்கிறது. ஆம், அது நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை நக்குவது போதும். இது ருசியாக இருக்கிறது. ஓ, எனக்கு அதிர்ஷ்டம். என்னிடம் வாஃபிள்கள் இருக்கின்றன. அவை சூடாகவும் இருக்கின்றன. அதனால் அவை புது புது அருமை. நான் என்ன எரித்துக் கொண்டேன். ஓ, அவை மிகவும் சூடாக இருக்கின்றன. ஓப்ஸ். ஓ, என் வாயில தீப்பிடிக்கிறது. நாம என்ன செய்யலாம் மேரி? நான் உனக்கு உதவுகிறேன். ஓ, ரொம்ப நன்றி. குளிர்ந்தது. இது ரொம்ப சுவையா இருக்குது. சரி, வாவ், எனக்கு சிப் சோடா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மார்மலேட் கண் இருக்குது. எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் முதலில் செல்வேன். மிகுந்த மதிய உணவுக்கு பிறகு ஒரு பானம் தேவை. ஓ, அது மிகவும் சூடாக இருந்தது. நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் மக்களை சிரிக்க வைக்கிறீர்கள். ஆனால் நான் என் மாம்பழக்கண் சாப்பிட முடியும். ஓ இல்ல, அது உடைந்து விட்டது. ஆனால் அது ஒரு மோசமான விஷயம் அல்லவாக இருக்கலாம். ஜேன், நான் உனக்கு பாதி கண் கொடுக்கிறேன். நீ எனக்கு சோடா கொடுக்க வேண்டும். சரி, எனக்கு பொருத்தமான கண்ணாடிகளும் உள்ளன. அதில் என் சூடான சிப் சோடாவை ஊற்றி பிறகு ஜெல்லி கண்களை உள்ளே போடுவோம். அது ருசியாக இருக்கும் என உறுதியாக இருக்கிறேன். கோல், இத பரிசோதிப்போம். அட, இது மிகவும் நல்லது. இப்போது கண். ஆமாம், அருமை. அற்புதம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் நீங்க மாமர்லேட் கப்புகளுடன் ஒரு குளிர்ந்த யோசனை கொண்டிருந்தீர்கள். சுற்றத்தை முடிக்க சிறந்த வழி. ஓ, அவை மாமர்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அதை நம்மால் சாப்பிட வேண்டும். அற்புதம். 1, 2, 3 கம்மி கரடிகள். அருமை. ஆஓ, ஆனால் நான் என்னுடையதை தொட முடியாது. அது மிகவும் சூடாக இருக்கிறது. சூடு. மற்றொரு பக்கம் என்னுடைய கரடி குளிர்ந்திருக்க வேண்டும். ஓ, அது உறைந்து விட்டது. ஆனால் அது என்னை நிறுத்தாது என நினைக்கிறேன். ஓ, உண்மையில் அது நிறுத்தும். நான் அதை மேசையில உடைக்க வேண்டும். ஓ, கவனமாக இரு. நிறுத்து. காத்திரு. அதை செய்யாதே. என் டெடி பியரை சிந்திடுவாய். ஓ, மன்னிக்கவும். காத்திரு. எனக்கு சக்திகள் உள்ளன. அதனால் நான் ஒரு உறைந்த கரடியை ஒரு சுவையான ஜெல்லி கரடியாக மாற்றுவேன். இதோ. அது ஒரு சிறந்த யோசனை. அதனால் என் கரடியை மாறாக உறைய வைக்கலாம். முடிந்தது. நான் கூட அதிகமாக செய்துவிட்டேன். நம்முடைய சக்திகளை எவ்வாறு சிறப்பாக கட்டுப்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிங்கோ, உன் கையை கொடு. நம்முடைய கரடிகளை சேர்த்து வைப்போம். நாங்கள் ஒரு சிறந்த குழுவாக இருப்போம் என்று நினைக்கிறேன். சரி, முயற்சி செய்து பார்ப்போம். அது முடிந்தது. இப்போது நாம் அதை அனுபவிக்கலாம். ஈஹா, நான் கமிபியருக்கு எப்போதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அது வேகம். ஆனால் நான் என்ன காத்திருக்கிறேன். நானும் ஒரு கமிபியரை சாப்பிட நேரம். நான் முதலாவது அந்த பொத்தானை அழுத்தி இருப்பேன். எனக்கு நீரில் நிறம் பிடிக்கும். அதனால் அது எனக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் இருப்பேன்.
என்ன கிடைக்கும் என பயங்கரமாக எண்ணுகிறேன். மிராண்டா, நான் வருந்துகிறேன். ஆனால் நீலம் தான் உங்களை ஏமாற்றியது. இந்த வெள்ளையில் சில உணவுகள் ருசியாக இருந்தன, ஆனால் இப்போது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நீங்கள் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஏதேனும் மதிப்புமிக்க ஒன்றை பெறலாம். அது என்ன? நீ பாழை யாருக்கு மேலே எறிய முடியாது. அது ரொம்ப கெட்டது. போகிறது. சொல்லலாம். இல்ல நீ ஒரு வேலை மிகவும் மோசமாக குளிர்ந்திருக்கிறாய். நான் எம்மாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் எடுக்கப்படுறதால நான் ரொம்ப பிரகாசமான நிறம் சிவப்பை தேர்வு செய்வேன். எம்மா, உன் உணர்ச்சி உண்மைதான். அந்த பொத்தானுக்கு பின்னால் மிகவும் குளிர்ச்சியான ஒன்று இருக்கிறது. சுவையான உணவுப் பொருள், பொம்மை அல்ல, ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றும். அது பணம். நான் செல்வந்தனாக போகிறேன். ஆமா, ஏமா, வாழ்த்துக்கள். நீங்கள் புனையால் சுற்றில் அற்புத நற்செய்தியை கண்டுபிடித்தீர்கள். ஓ மை காஷ், நான் மிகப்பெரிய சாதனையாளர் ஆகிவிட்டேன். இப்போது என்னை விட கெட்டியானவர் யாரும் இல்லை. ஓ மை காஷ், எம்மா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அமைதியாக இருங்கள். நான் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டுமெனில் நீங்கள் சாதகம் இல்லை. வா. அற்புதம். மிராண்டா, இன்னும் அந்த ஸ்கஃபிஸ்ல இருக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? உண்மையில் ஒரு தொப்பி மற்றும் சில டிக்டாக்குகள் எனக்கு கிடைத்தன. மற்றும் நான் மைக்ரோஃபோன் போல இருக்கிற ஒரு தோண்டி வைத்துள்ளேன். நான் தான் உன்னை பொழுதுபோக்க அனுமதிப்பேன். அதனால் இந்த துர்நாற்றத்தை தணிக்க கொஞ்சம் முட்பூச்சி திரவியத்தை பூச வேண்டும், ஏனெனில் இதன் வாசனை அறையை முழுவதும் பரவி விட்டது. இதுதான் எனது பெட்டி. சரி, மிச்சம். பெண்களை பஸ் இரண்டாவது சுற்றத்துக்கான நேரம். இந்த முறையில் எனக்கு அதிர்ஷ்டம் அமையும் என நம்புகிறேன். Miranda, what gets yes is his name? I go charge for them sell it. Adam Shoyan if Sidim said. Roti roll kala. நான் இவற்றை என்ன செய்வது? இவ அது அந்த அளவுக்கு நல்லது. Hey, இது வெறும் பிரெட் ரோல்ஸ்னு யார் சொன்னது? உங்களுக்கு ஹாட் டாக்ஸ் கூட கிடைக்கும். இப்போ இது ஒரு உண்மையான ஹாட் டாக்ஸ்க்கு நீங்க தேவையான எல்லாம் உள்ளது. ஐயோ, எனக்கு உண்மையிலே திராவன் மதிய உணவு கிடைக்க போயிடுது. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாட் டாக் சாஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? உங்களுக்காக என் தரப்புல கெட்சப் மற்றும் மஸ்டர்ட் இருக்கிறது. என்னால் அதை பற்றி என்ன போர் செய்ய வேண்டும். இருந்தாலும் நான் அதனை பன்ஸ்களால் துடைக்கலாம் மற்றும் பின்னர் சாஸ் ஹாட் டாகில் இருக்கலாம். மிக்க நன்றி. நீண்ட நாட்களாக எனக்கு இத்தனை மகிழ்ச்சி இல்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மீரண்டா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இப்போது எம்மா அந்த பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது. ஹலோ, இந்த முறையில நான் மஞ்சள் பொத்தானை அழுத்த முயற்சி செய்வேன். அது ஒரு சிறிய சூரியனை போல தோன்றுகிறது. நீங்கள் ஒரு மீன் இல்லை. இப்போது நிச்சயமாக மேலும் இருக்கும். ஐயோ, நான் குடையை கொண்டு வந்ததில் சந்தோஷமாக இருக்கிறேன். எம்மா, மோசமா இருக்கலாம். மல்பால் அவர் பெட்டியில் மகாபலம் போல இருக்கும். என்ன செய்வது இப்போது? இந்த மீனுடன் உட்கார்ந்து பாழாக வேண்டுமா? இல்லை, ஏனெனில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பரிசு உள்ளது. புதிய நண்பர். அவரது பெயர் ஃபேஃபசி.
நான் நீங்கள் அவரை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். ஐயோ, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். விடு. அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி இருக்கிறீர்கள் மிராண்டா? அருமையா இருக்கிறது. உங்களுக்கு நான் ஹாட் டாக் பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. அப்பா நன்றி. எனக்கு ஏன் பூனை தேவை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் எல்லா மீன்களையும் சாப்பிட போறான். அவன் மீன்களை சாப்பிடுகிறான். நான் ஹாட் டாக் சாப்பிடுகிறேன். நாங்கள் இங்கிருவரும் ருசியான சிக்ஸியை கொண்டிருக்கிறோம். இந்த முறை முதலில் பொத்தானை அழுத்துவது யாரு? நான். எந்த பொத்தானை அழுத்துவது என ஏற்கனவே முடிவு செய்துள்ளேன். நீலம் என்னை ஏமாற்றாது என நம்புகிறேன். வாங்க. இது மிகவும் நுட்பமான மற்றும் சுவையானது. சீசுடன் பாஸ்டா. இது ஏற்கனவே இது இத்தாலி போல தோன்றுகிறது. நூடுல்ஸ்? ஆனா வறுமையாக நூடுல்ஸ். அதற்கு நல்ல சுவை இல்ல. அற்புதம். இது வேற ஒரு விஷயம். உண்மையான இரவு விருந்து உணவகத்துல போல ரொம்ப சுவை மிகுந்தது. நிறுத்தவும். நீங்க அதுவேன்னு நினைச்சால் நீங்க தவறுவீங்க. ஏனில உங்களை காத்து கொண்டிருக்கும் சாஸ் கூட உண்டு. சரி, இதுதான் அளவுக்கு மீறியது. இப்போ எங்களுடைய மொத்த தலைவும் கெஜபால போய் நிக்குது. நீங்கள் கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன். நான் துளசி பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். அது உன் மிகப்பெரிய தவறு. ஆஹா, மிராண்டா, நான் உன் பக்கமா வந்துட்டேன். இப்போ ஒரு பொத்தானை கிளிக் பண்ணணும். உனக்கு நிச்சயமாக ஒரு ருசியான கூழ் கிடைக்கும். இத்தாலிய பிஸ்ஸா ரெண்டும் இருக்கலாம். ஆஹா, எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை இப்படி எரிய வச்சேன். இப்போ அது என் முகம் முழுக்க இருக்கிறது. மன்னிக்கவும். இட்டாலி சமையல்காரன் அல்ல என்று நினைக்கிறேன். மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. மற்றும் நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். என்னை ஏமாற்றாதே சிவப்பு பொத்தானே. அது உங்களை சோகப்படுத்தியது. என் அழுக்கை போக்குவதற்கு நான் நீண்ட நாட்களாக விரும்பி இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் என்று நினைக்கிறேன். விட்ட கால்மங்கை மற்றும் டி-ஷர்ட் எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கலவை முடியாது. மற்றும் தண்ணீரை மறந்து விடுங்கள். நீ என்ன செய்கிறாய்? நீ இவற்றை கழுவ போக இல்லை. நீங்களா? நான் இங்கே வந்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? வீட்டில் அதை துவைக்க நேரம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? தங்களுடைய சாதுகளை மூடுங்கள். சுபஜித் ஏனிலும் தோற இங்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்க போகுது. போகலாம். Perfect. இது வேடிக்கையாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. மீராண்டா, நீயும் ஒரு பொத்தானை அழுத்தக்கூடாதா? Sorry. The Urguri Sali. Here. Baby, Inge Kimmy, we're seeing man of the covered cake in Gated. தயவு செய்து நீங்களா? ஆமா, தயவு செய்யலாமா? ஓ ஆமா. இது erstens maat da en ich hätte es போயிருந்துச்சு. உனக்கு வெட்கம் இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இதோ வாருங்கள். இதோ இந்த ஸ்பாட்லைட் உங்களை ஒரு ஸ்பெயிண்டியமான நிலையில இருக்கிறதுக்கு உதவும். இது ஒரு வானவேடிக்கையா இருக்கும். அச்சா தருங்க. மிராண்டா, நீ ஓகேயாதானா? இது ஒரு கொடூரமான விடுமுறை. ஹாதஸ்களை பிரபசம்பல்ல. கான்சோ, உண்டர்வேர் மற்றும் டி-ஷர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அவைக்கு
நான் உட்காந்துக்கிறியோம் ஸ்ட்ராபெரி அடங்குனீங்க